விஜய் எம்ஜிஆர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். விஜயகாந்த் மாதிரி விஜய் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதிகமா பேசுறாங்க. அதுவும் இல்லாம அண்ணாக்கு அப்புறமா அண்ணன்னு கூப்பிடப்படுறவர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் இருக்கு. கொஞ்சம் இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு அதிகமா பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் அப்ப இருந்தே அந்த பல்ஸை பிடிச்சிட்டாரு. மக்களுக்கு இதை பண்ணணும்ப்பா, மக்கள் கூட இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்றது இருக்கலாம். போய் டக்குன்னு ஒரு பார்ட்டிகள்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறது. இப்ப கூட ஏதாவது ஒரு தலைவர்கள் ஒரு குழந்தைகிட்ட பிடிச்சி ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும், ஒரு வயசானவங்க கூட உட்காந்து பேசினாலும் அது ஆரம்பம் விதை போட்டது எம்ஜிஆரா தான் இருக்கும். இப்போ எப்படி விஜய் அவர்களோட ரசிகர் மன்றங்கள்லாம் கட்சி இதுவா மாறி இருக்கோ, அதே மாதிரி அந்த காலத்துல கிட்டத்தட்ட 18,000 ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர் மன்றங்கள் கட்சியா மாறுச்சு. இந்த வர கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா? இதெல்லாம் சினிமா மோகம் மூலமா தான் விஜய்க்கு வர்றாங்க. சோ அப்பனா இது சினிமா ரசிகர்கள் மட்டும்தான், இவங்க தொண்டர்கள் ஆக முடியாது. ரசிகர் மன்றம் எப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு அலுவலகமா மாறும் சொல்லி அது அங்கே எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மோசமான விமர்சனங்களை எப்படி ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் எம்ஜிஆர் சார் அவர்கள் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்றப்ப பலவிதமான விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவரோட தோற்றமா இருக்கட்டும், அவரோட நடிப்பா இருக்கட்டும், அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு, என்ன மாதிரி ரோல் அவர் ஒரு கதையில பிளே பண்றாரு அப்படின்றதையுமே பல விமர்சனங்கள். எதுக்குப்பா இவரெல்லாம் நடிக்கிறாரு, இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்ற அளவுக்கு மோசமான விமர்சனங்கள். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கான இவ்வளவு பிரச்சனை வருது. 1973 உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் வந்துச்சா வருமான்னு இப்ப ஜனநாயகனுக்கு எப்படி கேக்குறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைகளே கிடையாது. பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான். ஏன்னா வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு நம்ம குமுதம் டிஸ்கஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, விஜய் எம்ஜிஆர் ஆக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். நிறைய இடங்கள்ல நான் எம்ஜிஆருடைய குணாதிசயங்களை எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆர் மாதிரி விஜய், விஜயகாந்த் மாதிரி விஜய் அப்படின்னு நிறைய விஷயங்களை அதிகமா பேசுறாங்க. அதுவும் இல்லாம அண்ணாக்கு அப்புறமா அண்ணன்னு கூப்பிடப்படுறவர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் இருக்கு. கொஞ்சம் பின்னாடி போகி உண்மையிலேயே விஜய் எம்ஜிஆர் ஆக முடியுமா, அந்த என்னென்ன குணாதிசயங்கள் ஒட்டுதா இல்லையா அப்படின்றத பேச போறோம். இது பாக்குற நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கும், தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும். அதை நம்ம சிங்க் பண்ண போறோம். எஸ் சார். ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் நடிகரா மட்டும் இல்லாம முழு அரசியல்வாதியா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவர் இன்னும் பாலிடிக்ஸ்ல ஃபுல்லா இறங்கிட்டாரா அப்படின்னு கேட்டா பல பேர்கிட்ட இருக்க பதில் இல்லைங்க, இன்னுமே அவர் ஸ்ட்ராங்கா இறங்கணும், அவர் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றப்ப அரசியல் அனுபவம் அவருக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு களத்துல இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. களத்துல இறங்கினா போய் ஒரு மீட்டிங் போடுறது, நிறைய இடங்கள்ல போய் ப்ரொபகண்டா பண்றது மட்டும் களத்துல இறங்கி கிடையாது. மக்கள்கிட்ட நேரடி தொடர்பு வச்சுக்கணும், பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட்ல நேரடி தொடர்பு வச்சுக்கணும். இன்னும் அவர் எந்த விதமான நேரடி தொடர்பும் வச்சுக்கல, ஒரு மேடை சார்ந்த மட்டுமே இருக்கிறதுனாலதான் அவர் இன்னும் களத்துல இறங்கி வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. எம்ஜிஆர் எந்த வருடத்துல தன்னை முழுக்க அரசியல் ரீதியா தன்னை முனைப்பை கொடுத்தாரு அப்படின்னா 1975 தான் தன்னை ஆங்க நான் அரசியல்வாதி தாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க இறங்கினது. ஆனா கொஞ்சம் நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே 1950 டிஎம்கே சார்ந்தும் திராவிடம் சார்ந்தும் நான் இதெல்லாம் இந்த கட்சி சார்ந்து நான் இருக்கேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா விஜய் இப்போதான் அவர் நான் டிவிக்கேன்னு ஒரு கட்சியை நிறுவி இருக்கேன், நான் இப்போதான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 2 வருடங்களா முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களும் நடிகரா இருந்து ஒரு பொலிட்டிஷியனா மாறினாரு. இப்ப விஜய் அவர்களும் அதே மாதிரிதான் இருக்காரு. 2 பேருக்குமான ஃபேன் பேஸுமே அளவு கடந்து இருந்தது. மக்கள் அவங்கள பயங்கரமா கொண்டாடின ஒரு ஃபேஸ். இப்ப எப்படி விஜய் அவர்கள் இப்பதான் அரசியல் வந்திருக்காருப்பா, அவருக்கு என்னப்பா அரசியலை பத்தி தெரியும், அவர் என்னப்பா நல்ல விஷயங்கள் மக்களுக்காக பண்ணாரு அப்படின்னு கேட்கிறப்ப அவர் பண்ண பழைய நலத்திட்ட உதவிகள், மக்களுக்காக அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களோட தொண்டர்கள் இப்ப எடுத்து காட்டி இப்பெல்லாம் நாங்க அப்பத்துல இருந்தே பண்ணிட்டு தாங்க இருந்தோம் அப்படின்னு மேற்கோள் காட்டுற மாதிரி அப்பையும் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட இன்பாண்டாவே அவருக்குள்ளேயே அந்த மக்களுக்காக செய்யணும், மக்களுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருக்குள்ளேயே இருந்த ஒரு இதுவா இருந்தது. சொல்லணும் அப்படின்னா
விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு கண்டிப்பா. சொல்லலாம். ஆனா எம்ஜிஆர் தன்னுடைய வறுமை காலங்கள்ல இருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தியிருக்காரு. நாடகம் அப்படின்றது தான் அவருடைய வாழ்க்கையில அவர் ஆசைப்பட்டு போகல. கண்டிப்பா. அவர் வாழ்க்கையில தள்ளப்பட்டிருக்காரு. அவருடைய தொழிலா இருந்திருக்கு. அதன் மூலமா தான் நாடகத்துல போயிருக்கிறாரு. நாடகத்துல இருந்து அரசியல் வந்திருக்கிறாரு. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா, நாடகம், சினிமா இந்த மாரி வந்து வெறும் பொழுதுபோக்கு கிடையாது. அது ஆமா. கேளிக்கையா மட்டும் பார்க்காம, நிறைய இன்ஃபர்மேஷனாவும், அரசியல் ரீதியாவும் இருந்ததுனால, அவருக்கு அரசியல் நாலேஜும், மக்கள்கிட்ட இந்த நேரடி தொடர்புன்றது அதிகமா இருந்ததுக்கு காரணம் அதுதான். இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோம்னா, மக்களுக்கு அதிகமா பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் அப்ப இருந்தே அந்த பல்ஸ வந்து பிடிச்சிட்டாரு. மக்களுக்கு இத பண்ணணும்ப்பா. மக்கள் கூட இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்றத ரொம்ப அழகா வந்து அது மக்கள் புடிச்சுக்கிட்டாரு. கூடவே நின்று பண்ணது தான் அவருக்கான அவருடைய பிளஸ். மிகப்பெரிய பலம் நீங்க அப்படின்றது. பழைய வீடியோஸ்லாம் பார்த்திருக்கலாம். போய் டக்குன்னு ஒரு கிழவிகள், பாட்டிகள்லாம் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு எஸ். முத்தம் குடுக்கிறது. இப்ப கூட ஏதாவது ஒரு தலைவர்கள் ஒரு குழந்தைகிட்ட புடிச்சு, ஒரு கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்தாலும், ஒரு வயசானவங்க கூட உட்கார்ந்து பேசினாலும், அது வந்து ஆரம்பம் விதை போட்டது எம்ஜிஆரா தான் இருப்பாரு. ஏன்னா, கண்டிப்பா. அவர் வந்து கீழ் மட்டத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து வறுமை காலங்கள்ல இருந்து வந்தனால, அந்த ஒரு இது இருக்கும். ஆனா, விஜய் அவர்களுக்கு அப்பா என்னதான் சொன்னாலும், அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். டைரக்டரோட புள்ளையா இருந்து நடிப்பு, சினிமா அப்படின்றது புடிச்சு வந்திருக்கிறாரு. கண்டிப்பா. என்டர்டெயின்மென்ட் பேஸ்டா நான் இத பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. ஸோ எம் இந்த எம்ஜி இடத்துலயும் ம். வந்து வேறுபாடுகள் இருக்கு. கண்டிப்பா. எம்ஜிஆர் வறுமையில வாழ்ந்தவரு. விஜய் வறுமை அப்படின்னு என்னன்னு தெரியாம தான் ஆரம்ப காலங்கள்ல எஸ். வளர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பா. வறுமையினால வந்து நாடகத்துக்குள்ள வந்து சினிமாக்கு வந்து அப்புறம் வந்து ஒரு பொலிட்டிஷியனா மாறி மக்கள் தலைவனா மாறுனது நம்மளோட எம்ஜிஆர் சார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா, அவரோட சூழ்நிலைகள் அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்குன்னு சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு. என்னதான் இருந்தாலுமே இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபேஸ் அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆ திமுகல இருந்து வெளியே வந்து அவரோட தனி கட்சி ஆரம்பிக்கும்போது, அவருக்கான ஆதரவு அவரும் வந்து யாரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்ப எப்படி விஜய் அவர்கள் பொலிட்டிஷியனா மாறுறாருன்றத இன்னும் பல பேர் அக்செப்ட் பண்ணிக்கலையோ, அதே மாரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனி கட்சியா ஆரம்பிக்கிறதே வந்து அங்க பெரும்பாலான ஆதரவு இல்லாம தான் அவரு வந்து தனிமையா வந்து ஒரு இதுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். இப்ப எப்படி விஜய் அவர்களோட ரசிகர் மன்றங்கள்லாம் ஆ கட்சி இதுவா மாறியிருக்கோ, அதே மாரி அந்த காலத்துல கிட்டத்தட்ட 18,000 ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர் மன்றங்கள் ம். கட்சியா வந்து மாறுச்சு. மாறியிருக்கு. ஸோ அந்த மாரி தான் அப்பயும் நெறைய பேர் சொன்னது என்ன அப்டின்னா, இது எல்லாமே வந்து சினிமா கவர்ச்சி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். இதெல்லாம் கொஞ்சம் காலப்போக்குல வந்து மறைஞ்சிரும். அவங்களால ஒரு முழு அரசியல்வாதியா மாற முடியாது. முடியாது. மக்கள் தலைவரா மாற முடியாது அப்டின்றத இந்த மாரி விமர்சனங்கள் இத அங்கேயும் ஃபேஸ் அப்படியே இங்க கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வர கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா? ம். இதெல்லாம் சினிமா மோகம் மூலமா தான் விஜய்க்கு வர்றாங்க. ஸோ அப்பனா இது வந்து சினிமா ரசிகர்கள் மட்டும் தான் இவங்க தொண்டர்கள் ஆக முடியாது. முடியாது. ரசிகர் மன்றம் எப்படி வந்து ஒரு கட்சி ரீதியான ஒரு அலுவலகமா மாறும்னு ம். சொல்லி, அது அங்கேயே வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் ஒரு இந்த மாரி ஒரு கனெக்ஷன் வந்து 2 பேருக்குமே இருக்கு இருக்கு. அப்டின்றது தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜனநாயகன் படத்தோட இஷ்யூ. ம். ஸோ இந்த மாரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சில சம்பவங்கள் இருக்கு. அதுல உலகம் அவர் சுற்றும் வாலி பார்க்காத சம்பவமே எஸ். கிடையாது. அவரு இன்னும் சொல்லப்போனா அவரோட சில கதைகள், புக்ஸ், பாட்காஸ்ட்லாம் கேட்கும்போது, இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரா? இவ்ளோ வருடங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பல வருடங்கள் 10 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு பல கஷ்டங்கள பார்த்து தான் அவர் ஒரு வெற்றி நாயகனாவே வந்து வெளிய தெரிஞ்சிருக்காரு. ஒரு ஹீரோவா அவர் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கே பல வருடங்கள் வந்து பல எஸ். கஷ்டங்கள பட்டுருக்காரு அவரு. விஜய் தன்னுடைய உச்சக்கட்டம் என்னோட வாழ்க்கையோட உச்சக்கட்டம், கெரியரோட உச்சத்த புடிச்சது 40 வயசுலன்னு சொல்லலாம். ம். இப்ப 100 கோடி, 200 கோடின்னு ஒரு பட்ஜெட்ட புடிச்சிரும். ம். ஆனா, எம்ஜிஆர் அவர்கள் 40 வயசுல தான் சினிமாவுக்கே வந்தாரு. ஸோ எஸ். அது அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி பேஸ்டான ஒரு விஷயமும் குடுத்திருக்கு. அதே மாதிரி மக்கள் கிட்ட ஒரு தொடர்பும் வந்து அனுபவமும் குடுத்திருக்கு. இந்த விஷயமும் விஜய் அவர்களுக்கும், எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. எஸ். ஆனா, அந்த ஃப்ளேவர் கரெக்ட்டா இருக்குன்னு தான் மக்களும் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் சார் வந்து சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு பல விதமான விமர்சனங்கள், ம். மோசமான விமர்சனங்களை ம். எப்படி ஃபேஸ் பண்ணாரோ, அதே மாரி தான் எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து ஹீரோவா நடிக்க போறாரு ஆமா. அப்படின்றப்ப பலவிதமான ஆமா. விமர்சனங்கள் வந்து ஃபேஸ் ஆமா. பண்ணப்பட்டிருக்கு. ஆரம்ப காலங்கள்ல அவர் வந்து ஒரு கட்ட மூஞ்சியா இருக்கிறாரு. அவர் நம்ம ஊருக்காரரே கிடையாது அப்படின்னு பல விமர்சனங்கள வச்சாங்க. அவருக்கு நடிக்க தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ம். அதெல்லாம் கடந்து இப்ப
எம்ஜிஆர்னா யாருப்பா, தலைவர்ப்பா, வாத்தியாருன்னு சொல்றாங்கல்ல, அதே விஷயம் விஜய் அவர்களுக்குமே வந்து இதே மாதிரி விமர்சனங்கள் வந்து நிறைய பார்த்திருப்போம். அவரோட தோற்றமா இருக்கட்டும், அவரோட நடிப்பா இருக்கட்டும், அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எடுக்கிறாரு, என்ன மாதிரி ரோல் அவர் வந்து ஒரு கதையில ப்ளே பண்றாரு அப்படின்றதையுமே பல விமர்சனங்கள். எதுக்குப்பா இவரெல்லாம் நடிக்கிறாரு, இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்ற அளவுக்கு மோசமான விமர்சனங்கள். அது விஜய் அவர்களே ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாரு. நம்ம பார்க்காத விமர்சனங்களா, நம்ம வாங்காத இதுவா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. இன்னுமே அவரோட மனசுல அந்த விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. ஸோ 2 பேருமே வந்து அந்த ஒரு விமர்சனங்கள் எல்லாம் கடந்து உடைச்சு எடுத்து தான் வந்திருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் சொல்ற மாதிரி நெவர் சே நெவர், முடியாதுன்னு சொல்லாத அப்படின்றத வந்து 2 பேருமே முடியாதுன்னு சொல்றீங்களா, நாங்க செஞ்சு காட்டுவோம்டா, நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றத கன்சிஸ்டன்சியா வந்து 2 பேருமே அதை கொடுத்திருந்திருக்காங்க. அரசியலா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும், அதுல வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப கரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதுக்கான இவ்வளவு பிரச்சனை வருது. எஸ். 1973கள்ல உலகம் உலகம் சுற்றும் சுற்றும் வாலிபன் வாலிபன். ஒரு படம் வந்துச்சு. வந்துச்சா வருமா வருமான்னு இப்ப ஜனநாயகனுக்கு எப்படி கேக்குறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய உலகம் சுற்றும் வாலிபன் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனைகளே கிடையாது. எஸ். பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான். ஏன்னா அதுல வந்து எல்லாமே அவர்தான். எம்ஜிஆர் அவர்கள் தான். ப்ரொடியூசரும் அவர்தான், டைரக்டரும் டைரக்டர், அவர்தான். ஆக்டர். எல்லாமே அவர் பண்ணியிருக்கும்போது, ஸோ அந்த படம் ஏன்னா யாரும் முன்வர மாட்டாங்க அரசியல் சார்ந்து போறனால. அப்படின்றனால பண்ணாரா? என்ன அவருடைய விருப்பமா அப்படின்னு தெரியல. ஸோ அவர் பண்ணதுனால அந்த படத்த முழுக்க முழுக்க தடை போட்டாங்க. ஸோ அது கட்சி ரீதியாவும் சரி, அது வந்து மக்கள் ரீதியாவும் சரி, முழுக்க முழுக்க தடை போட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கவும், அவரும் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எஸ். ஜனநாயகன்ல என்ன நடந்துச்சோ, என்ன நடக்குதோ அத ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் ஃபார்முலா தான் வேற. பட் ஆனா நீங்க ஃபார்முலா ஒண்ணுதான். ஆளு தான் வேற வேற லைக் அப்படின்னும் நம்ம வந்து எஸ் சொல்லலாம். கண்டிப்பா. என்னென்னலாம் நெறைய விஷயங்கள் வந்து எம்ஜிஆர் சாரோட லைஃப எடுத்து பார்த்தோம்னா, இங்க இப்ப அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் இருக்கு. பட் ஸ்டில் எம்ஜிஆராக விஜய் அவர்கள் மாற முடியுமா? முடியும். மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து விஜய் அவர்கள தூக்கி வைப்பாங்களா? அப்படின்றத அவர் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா அவரோட ஆளுமைய மக்களுக்காக நின்று, மக்கள் கூட நின்று பண்ண போறாரு அப்படின்றத பார்த்தா மட்டும்தான். என்னதான் வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? இவர் வந்து பொது அரசியல் பண்ண மாட்றாரு. இவர் மேல நெறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே, அதுக்கான இதுகள உடைச்சு எறிஞ்சு வருவாரா? அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப வரைக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்காத பதில், யாராலுமே சொல்ல முடியாத பதில் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் சார் மாரி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆளுமையா மாற முடியுமா? அரசியல் தலைவரா மாற முடியுமா? அப்படின்றது தான். இதுக்கான பதில் நம்மளுக்கு ஓகே. கூடிய சீக்கிரம் கிடைக்கலாம் அப்படின்றது தான். எஸ். இதுக்கு என்னன்னா நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் தான். எஸ். விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் தான். அதே மாதிரி விஜய் அவர்கள் மாரி தான். ஏன்னா, அவங்க 2 பேருடைய குணாதிசயங்கள வேணும்னா, அவரு இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரே, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு வேணும்னா எடுத்துக்கலாம். என்னைக்குமே விஜய் அவர்களால எம்ஜிஆர் அவர்களா மாற முடியாது அப்படின்றது தான் உண்மை. அவங்களுடைய குணாதிசயங்கள வேணும்னா எடுத்துக்கலாம். அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வரலாற தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் பண்ணலாமே தவிர, என்னைக்கும் இவங்க அவங்களா ஆக முடியாது அப்படின்றது தான் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷனா மட்டும் தான் இருக்க இருக்க முடியும். முடியும். ஆனா வந்து அந்த ஒரு ஆளுமையா எஸ். மாறுறது அவரோட கையிலயும், அவர் செய்யக்கூடிய செயல்கள்ல மட்டும் தான் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ணா, அந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டூ என்ன பதில் எஸ். கிடைக்கும் அப்படின்றத ஆனா பொறுத்து தான் 2 இருக்கு. பேருக்குமே இருக்க ஒரு காமனான ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து விடாமுயற்சி. ஒண்ணு முடியாதுன்னு சொன்னா அவங்க நின்னு ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காங்க. காட்டியிருக்காங்க. ஸோ அது 2 பேருக்குள்ள இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி. அது விஜய் அவர்களுக்கு நெறையவே இருக்கு. எஸ். இப்ப கூட வந்து 1000 எதிரிகள் அனுப்புனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்னு நெறைய நெறைய விஷயங்கள். மீம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ். நெறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் ஏதாவது ஒரு படத்துல புகைப்பிடிச்ச மாதிரியோ, மது அருந்துன மாரியோ ஏதாவது ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா அவரு கிடையாது. ஆரம்ப காலங்கள்ல இருந்தே அத தன்னுடைய கொள்கையாவே வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்ப நம்ம நெறையா நடிகர்கள இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஸோ அவங்க இந்த கதாபாத்திரத்த அது பண்ணிட்டேன். இது அப்படின்னு சொல்லும்போது, அவரு கடைசி காலம் வரைக்கும் அத பண்ணவே இல்ல. மக்களுக்காகன்னு சொல்லி, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா விஜய் அவர்கள் நீங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து கமர்ஷியலுக்காக எஸ். "பத்தாது பாட்டிலு நான் குடிக்க" இப்ப அப்படின்றதா இருக்கட்டும். வரைக்கும் அந்த அவரு சர்க்கார் படத்துல அவர மாரி ஸ்டைலா வந்து புகைப்பிடிக்க முடியாது. அப்படின்ற மாரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இத வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களையும், விஜய் அவர்களையும் இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு அது எல்லாமே ஆரம்ப காலங்கள்ல அவர் உள்ளவே இருந்திருக்கு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு சிறுவன் வந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல லைட் மேனாவோ வேலை பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ வந்து கேட்டிருக்காங்க, "ஏன் அந்த பையன் இங்க வேலைக்கு வந்திருக்கான்?" அப்படின்னு கேட்கும்போது,
படிக்க காசு இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக, அந்த பையன படிக்க வச்சதும் இல்லாம, அதே இடத்துல ஒரு தொடக்கப் பள்ளியும் ஆரம்பிச்சு, அந்த தொடக்கப் பள்ளிய அவர் செலவுல தான் அவர் இருக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க அவரே பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அது அரசு பள்ளி ஆனதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறாரு. ஸோ எஸ். இது எல்லாமே அவருடைய இன்பில்ட்டான ஒரு விஷயங்கள். அது விஜய் அவர்களுக்கு போக போக தான் முழுசா இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் அவர் இன்னும் கத்துக்கிட்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்கள்ல வேற மாரி இருந்தாலும், போக போக அதுவும் அவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு ம். அப்படின்றது தான். ஸோ இன்பில்டா இருந்தது எம்ஜிஆர் சார் கிட்ட தான். இந்த 2 விஷயங்கள அவங்கள கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ண முடியாது தான். உண்மையாவே நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களையும், விஜய் சாரையும் எதுக்குப்பா கம்பேர் பண்றீங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும், நீங்க பார்த்த சம்பவங்கள், கேட்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, ஆமால அப்படின்னு ஒரு இடத்துல தோணியிருந்ததுன்னா, அத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணட்டும்.